இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இந்த பணம் எல்லாம் ஒண்ணும் முக்கியமே கிடையாது. ஒரு பொண்ணுக்கு நல்ல குணம் தான் முக்கியம். யாரு சிறந்த மருமகன்னா அப்படியே உடனே வசதி வாய்ப்புன்னு அப்படியே கண்ணை திறந்து பேசிட்டு இருக்க. அதுக்கு இப்ப என்ன பண்றது? யார் சிறந்த மருமகன் போட்டியை வைக்கணும். சரியான போட்டி. இப்ப சொன்னியே சரியான வார்த்தை. பேசாம ஒரு போட்டியை வச்சு யார் சிறந்த மருமகன் முடிவு பண்ணிக்கலாம். என்னது இது? போட்டின்னு சொன்னதும் எல்லாரும் அப்படியே இடிஞ்சு போன மாதிரி நிக்கிறீங்க. ஏன் இப்படி தயங்குறீங்க? 2 மருமகள்ல ஒரு சிறந்த மருமகளை தேர்ந்தெடுத்து அந்த மருமகளை பொங்கல் வைக்க சொல்லுங்க. தலை பொங்கல்னா அப்படியே சந்தோஷமா களை கட்டிட்டு இருக்க வேண்டாமா? போட்டி வைக்கிறோம், அத நான் முடிவு பண்ணிட்டேன். ராகவ், போய் 10,000 ரூபாய் எடுத்துட்டு வா. எதுக்கு பாட்டி? டேய், எனக்கு இல்லடா, போய் எடுத்துட்டு வானா எடுத்துட்டு வாயே. 2 10,000 எடுத்துட்டு வானே. போ போ. சரிங்க பாட்டி. புரியலையே. ராகவ், சீக்கிரம் வா. வரேன் பாட்டி. சீக்கிரம் வாப்பா. சரியா இருக்கு. 2 மருமகளும் இங்க வாங்க. இங்க வாப்பல வா. கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டு தான் வாயேன். இப்ப நீங்க 2 பேரும் என்ன பண்ண போறீங்கன்னா, உங்க புருஷனுக்கு மாசம் 10,000 ரூபாய் சம்பளம்னு நினைச்சுக்குங்க. இந்த 10,000 ரூபாயில தான் ஒரு மாசத்துக்கு நீங்க குடும்பத்தை நடத்தணும். இந்த ஆளுக்கு 10,000. புடி 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 புடி. இத மேக்கப்புக்கு செலவு பண்ணாம குடும்பத்தை கவனி. இந்த மாசத்துக்கான மளிகை சாமான், வீட்டுக்கு தேவையான பொருள்களை நீங்க 2 பேருமே வாங்கிட்டு வரணும். யாரு வீட்டை சரியா நடத்துறதுக்கு தெரிஞ்சு வச்சிருக்காங்க, எது சரியான பொருள், யார் அதிகமா வாங்குறாங்க, இதுல யார் என்ன வாங்குறாங்கறத வச்சுதான் நான் முடிவு பண்ண போறேன். இப்ப நீங்க 2 பேருமே போங்கம்மா. எங்க வேணா போங்க, பொருளை வாங்குங்க. ஒரு மாசத்துக்கு இந்த வீட்டுக்கு அத்தா உன் மேக்கப்லாம் இல்ல, இந்த வீட்டுக்கு தேவையான சாமான்லாம் வாங்கிட்டு வந்துடணும். அதுவும் ஒரே 1 மணி நேரத்துல தான், புரியுதா? இப்ப இருந்து உங்க நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. சரி, நான் போய் வாங்கிட்டு வரேன். அக்கா, ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் வர்ஷினி. நான் கிளம்புறேன். அத்தை, நான் கிளம்புறேன். வரேன் பாட்டி. வரேன் மாமா. ஸ்ரீஜா, இந்த விஷயத்துல நீ தான் ஜெயிக்கணும். 10,000 ரூபாய்க்கு நீ பொருள் வாங்கணும். ஆனா நீ வாங்குற பொருள் 2 மாசத்துக்கு வர மாதிரி இருக்கணும். ஏய், நான் செல்போனை பார்த்து எந்தெந்த கடையில எந்தெந்த ஆஃபர் ஈஸியா கிடைக்குதுன்னு லிஸ்ட் எடுக்கிறேன். ஸ்ரீஜா, அது மட்டும் இல்லாம 1 வாங்கினா 1 ஃப்ரீ ஆஃபர் இருக்குல்ல, அந்த மாதிரி சூப்பர் லிஸ்ட் எடுக்கிறேன். நீ நேரா சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ, எல்லா பொருளையும் அங்க வாங்கணும். இந்த போட்டியில நீ தான் ஜெயிக்கணும். நீ தான் பெஸ்ட்னு எல்லாருக்கும் புரிய வைக்கணும். சரியா? அக்கா, இது எனக்கு ஈஸி. நானும் போன்ல பார்த்து வச்சிருக்கேன், நீங்களும் பார்த்து சொல்லுங்க. சரி சரி, சீக்கிரம் போ. 1 மணி நேரம் தான் இருக்கு. நான் உனக்கு அனுப்புறேன். சரிக்கா சரிக்கா, ஓகே. டிரைவர், கொஞ்சம் ஸ்பீடா போங்க. ஓகே மேடம். இந்த ரோல தான் இருக்கும். இருங்க இருங்க, பார்த்துட்டு தானே இருக்கேன். எல்லாத்தையும் வாங்கிட்டியா? ஏதாவது விட்டுற போற? செக் பண்ணி பாத்தியா ஒரு வாட்டி? நீங்க சொன்னதுக்கும் மேலேயே தான் நான் வாங்கியிருக்கேன். ஏய், சீக்கிரமா வா. இன்னும் 1/2 மணி நேரம் தான் இருக்கு. சீக்கிரம் வந்துரு. தம்பிங்க வா. சொல்லுங்க மேடம். இதெல்லாம் பில் போட்டு கொண்டு வா. சரி மேடம். பாத்து பாத்து பாத்து. அண்ணே, கஸ்டமருக்கு இதெல்லாம் பில் போட்டு கொடுத்துருங்க. எல்லாத்தையும் ஆஃபர்ல தான் வாங்கியிருக்கேன். பார்த்து செக் பண்ணி பில் போடுங்க. எல்லாம் கரெக்டா இருக்கும் மேடம். 9,999. ஓகே, இந்தாங்க. இந்தாங்க மேடம்.
இதெல்லாம் என் வீட்டு அட்ரஸ்க்கு அனுப்பி வச்சிருங்க நான் கிளம்புறேன். ஓகே மேடம், அனுப்பி வச்சிருக்கேன். இதை விட அதிகமா 10,000 ரூபாய்க்கு யாரும் பொருளை வாங்க முடியாது. அத்தை ஆண்டி ஸ்டேஜ் எல்லா திங்ஸையும் வாங்கிட்டு வந்துட்டா. முதல்ல வாங்கிட்டு வந்துட்டா. ஸ்டேஜா தான் முதல்ல வந்திருக்கா. அதே போல ஸ்டேஜா தான் ஜெயிச்சா. நான் சொன்னல, ஸ்டேஜா தான் பெஸ்ட். இந்த போட்டியில தேவையே இல்ல. சிந்தாமணி, முதல்ல வந்தா ஜெயிச்சுட்டோன்னு கிடையாது. யாரு எல்லா பொருளையும் சரியா வாங்கிட்டு வந்திருக்காங்கிறது தான் நமக்கு முக்கியம். இன்னும் 20 நிமிஷம் இருக்கு. என்னது இது எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டேன்ட்டு வெறுங்கை விசிட்டு இப்படி ஆடிட்டு வர? ஐயோ, ஏய் வாங்க சீக்கிரம் வாங்க, எடுத்து வாங்க. எல்லாம் எடுத்துட்டு வாங்க. வைங்க வைங்க. அண்ணா, சொல்லுங்க மேடம். இந்த லிஸ்ட்ல இருக்கிற பொருள்லாம் சரிங்க கொஞ்சம் மேடம். கொடுங்களேன். சித்தி சித்தப்பாலாம் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்கும். அண்ணே கொஞ்சம் சீக்கிரம் அண்ணே. சரிங்க மேடம். வர்ஷினி, சொல்லு வர்ஷினி. அக்கா எங்கக்கா இருக்க? சீக்கிரமா வாக்கா, நேரம் ஆயிடுச்சு. இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு. தோ முடிஞ்சிருச்சு, வந்துடுறேன். அண்ணா போட்டீங்களா? அதோ போட்டேன் மேடம். மேடம் எல்லாம் போட்டாச்சு மேடம். எதுவும் மிஸ் ஆகல, கரெக்டா இருக்குல்ல? எல்லாம் கரெக்டா செக் பண்ணி போட்டாச்சு மேடம். ஓகே, நான் எவ்வளவு ஆச்சு இதுக்கு? 4500 ரூபா மேடம். இந்தாங்க அண்ணா, வண்டி. சரிங்க மேடம், பையன்ட்ட சொல்லி அனுப்பி வச்சிடறேன். உடனே உடனே, சரிங்க ரொம்ப அர்ஜென்ட். தேங்க்ஸ். அவ்வளவுதான், நீங்க கொடுத்த நேரம் முடிய போகுது. இல்ல இல்ல, இன்னும் 5 நிமிஷம் இருக்கு. இதுக்கு மேல இசை வரமாட்டான். நீங்க வெச்ச போட்டியில ஸ்டீஜா தான் ஜெயிச்சா, அப்படி சொல்லிடுங்க. அக்கா இசை வந்துட்டா. வந்துட்டா. வா, எடுத்துட்டு வா. இதோ வரேன்க்கா. நீ தோக்க போறேன்னு எனக்கு தெரியும். அரிசி மூட்டையை மட்டும் வாங்கிட்டு வந்திருக்கா பாரு. என்னது இது, இவ்வளவுதானா? 10,000 ரூபாய்க்கு இவ்வளவுதான் வாங்குனியா? இல்ல, பைக்ல எடுத்துட்டு வர முடியல. பின்னாடி கடைக்காரர் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு இப்போ.